இந்தியாவின் தென் மாநிலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் வரும் தென்மேற்கு பருவமழை காலம் தற்போது தொடங்கிவிட்டது. குறிப்பாக கர்நாடகம், கேரளா மாநிலங்களில் பருவமழை தொடங்கி கனமழை கொட்டி வருகிறது. இதன் காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. தமிழ்நாட்டிலும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக அணைகளில் நீர் நிலவரம் குறித்து பார்ப்போம். மே மாதத்திலே நீர்த்தேக்கங்கள் நிரம்புகிறது. கர்நாடகாவில் பருவமழை இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்னதாகவே தொடங்கியதால் மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது. இதன் விளைவாக KRS, கபினி, அல்மட்டி மற்றும் துங்கபத்ரா உள்ளிட்ட முக்கிய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இது மே மாதத்திலே நீர்த்தேக்கங்கள் நிரம்பும் ஒரு அபூர்வமான தருணமாகும். KRS அணை மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்னா அருகே அமைந்துள்ள இந்த அணையில் செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி நீர்மட்டம் 92 அடியாக இருந்தது. அதிகபட்சம் 124.80 அடி வரை நீர் கொள்ளும் திறன் உள்ள இந்த அணையில் வெறும் 24 மணி நேரத்தில் 2 TMC தண்ணீர் சேமிக்கப்பட்டது. காவிரி படுகையில் பெய்த கனமழையால் இந்த ஆண்டு வேகமாக அணைகள் நிரம்பி வருகிறது. கபினி அணை மைசூர் மாவட்டத்தில் HD கோட் அருகே உள்ள பிச்னஹள்ளியில் அமைந்துள்ள இந்த அணைக்கு தற்போது 21,946 கன அடி நீர் வரத்து உள்ளது. தற்போது 67.75 அடி நீர்மட்டத்துடன் செயல்படுகிறது. அதிகபட்சம் 84 அடி வரை கொள்ளும் திறன் கொண்டது குறிப்பிடத்தக்கது. அல்மட்டி அணை விஜயபுரா மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த அணைக்கு ஒரே நாளில் 48,807 கன அடி நீர்வரத்து பதிவாகியுள்ளது. தற்போது 511.160 மீட்டர் உயரத்தில் நீர்நிலை உள்ளது. இது 1230 TMC கொள்ளளவுடன் தற்போது 35.954 TMC தண்ணீர் சேமிக்கப்பட்டுள்ளது. துங்கபத்ரா அணை கொப்பல் மாவட்டத்தில் உள்ள இந்த அணை மே மாதத்திலேயே நிரம்பியுள்ளது. 12 TMC தண்ணீர் சேமிப்பு நிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது. தினசரி சுமார் 20,000 கன அடி நீர் வரத்து நடைபெறுகிறது. இது கடந்த ஆண்டில் காலியாக இருந்ததை விட சிறந்த நிலையாகும். தமிழக விவசாயிகள் மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்த கனமழையால் பாகல்கோட்டில் உள்ள சிக்படசாலகி ஸ்ரமபிந்து சாகர் தடுப்பணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 4 TMC திறன் கொண்ட இந்த அணை மாத இறுதிக்குள் நிரம்பியுள்ளது. கர்நாடக அணைகளில் வேகமாக நீர் நிரம்பி வருவது தமிழக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வருகிற ஜூன் மாதத்திற்கான நீர் திறந்துவிடும் அளவை கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்து உத்தரவிட்டுள்ளது. தற்போது கோடை காலத்தில் பெய்த கனமழையால் கர்நாடக அணைகள் நிரம்பி வருகின்றனர். இதனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் விடுவிக்க வேண்டிய அளவை தாண்டி அதிக நீர் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும். இதனால் விளைச்சல் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என தமிழக விவசாயிகள் பேசத் தொடங்கியுள்ளனர்.